எஸ்பிஎம் சித்தா கிளினிக்கின் நான் டாக்டர் சாரதா தேவி. இன்றைய காலகட்டத்தில் தவறான உணவு பழக்கவழக்கம், மன அழுத்தம், ஊட்டச்சத்து குறைபாடு காரணமா பலரும் சந்திக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரத்த சோகை தான். ரத்த சோகையினால சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் பாதிக்கப்படுறாங்க. ரத்த சோகை இருக்கிறவங்க தானிய வகையில எந்த தானியத்தை அதிகமா எடுத்துக்கலாம் அப்படின்னா கம்பு. தானியங்கள்லே தனிச்சிறப்பு வாய்ந்தது கம்பு தாங்க. கம்புல நார்ச்சத்து, இரும்புச்சத்து, புரதச்சத்து, மெக்னீசியம் இந்த மாதிரி நிறைய ஊட்டச்சத்து இருக்கு. ரத்த சோகைக்கு மட்டும் இல்லாம சர்க்கரை அளவை குறைக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ் ஆகுது. 8 மடங்கு கம்புல அரிசியை விட 8 மடங்கு கம்புல இரும்புச்சத்து அதிகமா இருக்கு. அதனால ரத்த சோகைக்கு ரொம்பவே இது சிறந்ததா இருக்கு. இதுல மெக்னீசியமும் பொட்டாசியமும் அதிகமா இருக்கிறதுனால ரத்த அழுத்தத்தை சீராக்குது. அப்போ எல்டிஎல் கொலஸ்ட்ராலை கெட்ட கொழுப்பு ரொம்பவே குறைச்சிருது. நார்ச்சத்து அதிகமா இருக்கிறதுனால செரிமானம் சீராகுது. மூலம் வராம தடுக்கும். குடலுக்கு ஆரோக்கியத்தையும் பாதுகாப்பையும் தருது. கால்சியமும் பாஸ்பரஸும் இந்த சத்துக்கள் அதிகமா இருக்கிறதுனால எலும்புகளுக்கு பலத்தையும் கொடுக்குது. உடல் சூட்டை தணிக்குது. உடல் குளிர்ச்சியா இருக்கிறதுக்காக இது உதவுது. வாரத்துல 3 நாள் கம்பு உணவா எடுத்துக்கலாம். சிறுதானியங்கள்ல வெறும் உணவுக்காக மட்டும் இல்லாம நம் உடலுக்காக உரம் எதுனா தானியங்கள் தான். அரிசியை குறைச்சிட்டு ஆரோக்கியமாக வாழ்றதுக்கு நம்ம தானிய வகைகளை அதிகமா எடுத்துக்கலாம். நன்றி.